ஹலோ பை எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா என்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து போகிறேன்னா, இப்போ ஒரு தற்போது தாவேக்கா அரசாங்கம் வந்து 100வது நாள் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. என்ன சாதனை பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 100வது நாட்களில் 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்ததில் ஒரு முதல் முறையாக வந்து தமிழக அரசில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா அரசாங்கம் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் வந்து அவங்களோட 100 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 28,000 கோடி தான் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு இழுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது மூலயமா 55,000 வேலைவாய்ப்புகள் தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் எத்தனை வேலைவாய்ப்புகளுக்கு 55,000 வேலைவாய்ப்புகள் வந்ததுன்னு சந்தேகங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா 1,32,700 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் 102 MOU வந்து பார்த்திங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 104 கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா 32 கம்பெனிகள் மட்டும் தான் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் growth வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது மூலயமா வந்து 1,00,000 பேருக்கு மேலே வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப நன்மையான விஷயம். இந்த 100 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் பல மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கும் கர்நாடகாவும் போன்ற பல மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலத்துக்கு போன காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கரப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்களோ அவங்ககிட்ட பார்ட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கரப்ஷனாக வாங்கியிருந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதை விட அவங்களுக்கு கொடுக்குற கரப்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வராமல் போயிடுச்சு. ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷன் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷனை வந்து ஒழிச்சிட்டு வராங்க. அது ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு இடத்துல வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியிலேயே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வராத காரணம் வந்து ரொம்ப கரப்ஷன் அதிகமாக இருந்து ஏன்னா இவங்களுக்கே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு தனியாக தர வேண்டியதாக இருக்குது. இந்த பார்ட்டி ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து தர தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வர இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஒரு கம்பெனியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ண முடியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கம்பெனிகளும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை நோக்கி வந்திருக்காங்க. இந்த 100 நாட்கள்லேயே வந்து 1,00,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் மேலே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழகத்தை நோக்கி வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் எவ்வளோ வந்து நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மாற்றம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் அடைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேருக்கு வேலை கிடைச்சதுன்னா தமிழகத்தில் மக்கள் இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைச்சுன்னா அவங்க வெளிநாடு சென்று வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறது வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலிமா தமிழகத்திலோட எக்கனாமி டெவலப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் நம்ம வேலை செய்கிறதா நம்ம தமிழகத்திலே நம்ம வந்து நம்மளோட எக்கனாமிக் growth வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கணும் தமிழகத்தில் வந்து வேலை கிடைக்கும் தான் இவ்வளோ முன்னெடுப்புகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்க சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க.